வணக்கம் நேயர்களே. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. மருத்துவ குணமும் இனிப்பு சுவையும் நிறைந்த இலுப்பைப்பூ பத்தி தான் இன்னைக்கு நாளும் ஒரு மூலிகையில நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் நேயர்களே. இன்று நாளும் ஒரு மூலிகையில் இலுப்பையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இலுப்பைனா எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு மூலிகை. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரைம்பாங்க. இந்த இலுப்பை பார்த்திங்கனாக்க பல மருத்துவ குணங்கள் உண்டது. இது ஒரு மர வகுப்பு. இந்த மரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தேர் செய்கிறாங்க இல்லையா கோவில்களில், அந்த கோவிலில் இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த தேர். அந்த இலுப்பம் பலகை இலுப்ப மரங்களை பக்குவப்படுத்தி அதை சிற்ப வேலைகளை செஞ்சு தேருக்கு பயன்படக்கூடியது சாதாரணமாக இலுப்பை. இந்த இலுப்பை சாதாரணமாக உங்களுக்கு அந்த துளிர், அந்த பூவு, அந்த பிஞ்சு, அந்த பூவிலேருந்து எடுக்கக்கூடியது சர்க்கரை. கிராமத்துப்புறங்களில் பார்த்தோம்னா அன்றும் இன்றும் என்றுமே சர்க்கரைக்கு பதிலாக இலுப்பைப்பூவை பயன்படுத்துவது உண்டு. இந்த இலுப்பை மரம் சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம். சாலை ஓரங்களில் அதிகமாக இன்றைக்கி மரம் நடுவோர் செய்கிறோம் இல்லையா, மரம் நட்டு வைக்கக்கூடியதில் இலுப்பை அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. நிழல் தரக்கூடிய மரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும், அதாவது உங்களுக்கு அதிகமான ஆயிலையும் கொடுக்கக்கூடியது இலுப்பைங்க. இப்போ இலுப்பை மரத்தினுடைய மரம் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இலுப்பை மரத்தினுடைய அந்த பகுதிகள் மருத்துவ குணங்களை நம்ம அறிவோம். இதுதான் இலுப்பை விதை. அதான் இலுப்பை விதைனாக்க இந்த இலுப்பை விதையிலேருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் பார்த்திங்கனாக்க 5 எண்ணெய், 3 எண்ணெய், கூட்டெண்ணெய், 5 எண்ணெய்ங்கிறதுல சேர்ப்பது உண்டு. 5 எண்ணெய்னாக்க இலுப்பெண்ணெய் பார்த்தாக்க உங்களுக்கு வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், பக்கவாதம், ஓடுவாதம், மூட்டுவாதம், சுண்டுவாதம் போன்ற நோய்களை குணப்படுத்துதுங்க இலுப்பெண்ணெய். மேல் புண்ணு இருக்குது பாருங்களேன். இப்போ சர்மத்தில் சில இதில் புரை ஓடக்கூடிய புண்ணு, சீல் வடியக்கூடிய புண்ணு, அந்த அரிப்பு போன்ற நோய்களை குணப்படுத்துதுங்க இலுப்பை. அந்த இலுப்பை எண்ணெய் இலுப்பை புண்ணாக்கு. இந்த இலுப்பை புண்ணாக்கை எண்ணெய் எடுத்ததுக்கு பின்பு இலுப்பை புண்ணாக்கு எடுப்பாங்க. அதாவது அந்த செக்கிலேருந்து எண்ணெய் எடுத்தது பின்பு அந்த புண்ணாக்கு தனியாக எடுப்பாங்க. இலுப்பை விதையிலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் சர்ம சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது, வாத சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்துது. பக்கவாதம், ஒரு பக்கவாதம், முகவாதம், சுண்டுவாதம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இலுப்பையுடைய எண்ணெய்க்கு உண்டு. இந்த இலுப்பை புண்ணாக்கு இருக்குது பாருங்கள். இந்த இலுப்பை புண்ணாக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது. இரவு நேரங்களில் இலுப்பை புண்ணாக்கை ஊற வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் எடுத்து குளிக்கிறதுக்கும் பொழுது அதை தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பில் உள்ள தோல் அரிப்பு, படை, சொறி, சிரங்கு போன்ற நோய்களை குணப்படுத்துது. இதே போல் உங்களுக்கு இலுப்பை எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த 5 எண்ணெய்னு சொன்னேன். இலுப்பெண்ணெய் ஒரு பகுதி,
வேப்பெண்ணெய் ஒரு பகுதி, புங்க எண்ணெய் ஒரு பகுதி, பின்னெண்ணெய் ஒரு பகுதி, விளக்கெண்ணெய் ஒரு பகுதி. இது 5 எண்ணெய். இந்த முக்கூட்டி எண்ணெய்ன்னு சொன்னாக்க இழுப்பெண்ணெய் ஒரு பகுதி, நல்லெண்ணெய் ஒரு பகுதி, வேப்பெண்ணெய் ஒரு பகுதி. இது 3 இளம்பிள்ளை வாதத்தை வந்து போக்குது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கைகால் வந்து சூம்பி இருப்பது, கைகால் நடக்க முடியாமல் இருப்பாங்க, அந்த கை கால் சோர்வுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட இழுப்பை வந்து உடம்பில் இருக்கக்கூடிய துருவை, அதாவது கெட்ட நீரை போக்கக்கூடிய தன்மை வந்து இழுப்பைக்கு உண்டு. இந்த இழுப்பை எண்ணெயில் வந்து பலகாரம் சுடுவாங்க, அதாவது பணியாரம் சுடுவாங்க. இந்த இழுப்பு எண்ணெயில் வந்து உங்களுக்கு இழுப்பு எண்ணெயை முறிச்சிடுவதும் உண்டு. இந்த முறிப்புக்கு குண்டுமணி இலை இருக்குது பாருங்கள், அந்த குண்டுமணி இலையை வந்து இந்த இழுப்பை எண்ணெயில் போட்டு இலை சூட வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த இழுப்பையினுடைய வாசனை போயிடும். அந்த எண்ணெயை வந்து பணியாரம் சுடுவதற்கோ மற்ற சமையலுக்கும் பயன்படுத்துவது உண்டு. இந்த இழுப்பை இருக்குது பாருங்கள், இந்த இழுப்பையை வந்து சாதாரணமாக உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு சிறந்த மருந்து, கபாலத்துக்கு சிறந்த மருந்து, தலையில் உள்ள சூடு கணை போன்ற பிறளி போன்ற நோய்களையும் குணப்படுத்துது. அதே சமயத்தில் வந்து மூட்டு வலி தசை வலி போன்ற நோய்களையும் குணப்படுத்துது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இழுப்பை எண்ணெய் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்க நடக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சுளுக்கு ஏற்பட்டு போச்சு, நரம்பு சுளுக்கிக்கிருச்சு, எதிர் சுளுக்கு வந்துருச்சு, குதிங்கால் எரிச்சல் இருக்குது, குதிங்கால் வலி இருக்குது அப்படிம்பாங்க. ஓடும் பொழுது நடக்கும் பொழுது வந்து அதிகமாக வலி இருக்குனாக்க அந்த வலி உள்ள இடங்களில் வந்து இரவு நேரங்களில் தேய்ச்சி வச்சு மறுநாள் காலையில் வெந்நீர் விட்டு ஒத்தனம் கொடுத்தோம்னாவே சில நாட்களில் வந்து அந்த வலி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அக்கிள் இருக்குது பாருங்களேன், அக்கிள் பகுதியோ தொடை இடுக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு கொப்பளங்கள், சில படைகளையும் போக்கக்கூடிய தன்மை இழுப்பைக்கு உண்டு. இந்த இழுப்பை சாதாரணமாக வந்து இனிப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த இழுப்பை மரம் ஒன்று இங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த இழுப்பை மரத்தினுடைய அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கிடக்கும். ஏன்னா கனித்தினி வவால், அதாவது பழங்களை வந்து பழந்தின்னி வவான்னு சொல்லுவாங்க. அந்த பழந்தின்னி வவா வந்து ஆங்காங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை போட்டுரும். அந்த பழங்கள் வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும். அதனால் சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்து இது. இப்போது சர்க்கரைனாக்க வந்து நாட்டு சர்க்கரை, ஜீனி போன்ற நம்ம உணவை பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஆனால் இந்த இழுப்பையிலேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்குள்ள பெரிய வரப்பிரசாதம். சர்க்கரை நோயாளிகளுக்கு காப்பியாவோ இல்லை டீயாவோ மற்ற உணவில் வந்து அந்த சர்க்கரையை சேர்த்து வந்தோம்னாக்க உடல் ஆரோக்கியம் பெறும், ஊட்டம் பெறும், நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோய்களில் வந்து அகலலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்க இப்போது கைகால் வந்து சோர்வாயிடும், முழங்காலுக்கு கீழே வந்து தசைகள்லாம் சுருங்கி போயிருக்கு, அதே சமயத்தில் உணர்வுகள் கிடையாது, தொடு உணர்வுகள் கூட கிடையாதுன்னுபாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே, அதாவது படுக்கையிலேருந்து எந்திரிச்சு வர முடியாத நிலையில் வந்து காலை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இழுப்பப்பூ வந்து இழுப்பை விதை, இழுப்பை எண்ணெய் ஒரு பெரிய மகத்துவம்ங்க. இந்த இழுப்பப்பூ வந்து சாதாரணமாக வந்து கிராமத்துப்புறங்களில் இப்போ நம்ம வந்து சர்க்கரை அந்த ஊரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இழுப்பை பூவை மீண்டும் அந்த இழுப்பை பூவை வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து பயன்படுத்தி வரக்கூடியவர்கள் வந்து விருந்தினர்களுக்கு வந்து தேநீர் கொடுப்பது உண்டு. அப்போது சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடிய அந்த டீ, இந்த இழுப்பப்பூ போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, இது பித்த சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது, வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்குது, கிருமிகளை அழிக்குது, சர்ம சம்மந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்குது. நேயர்களே, இலுப்பை பூவோட மருத்துவ பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இனி இலுப்பை பூவை எப்படி மருந்தா பயன்படுத்துறது தெரிஞ்சுக்குவோமா? இலுப்பப்பூ பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இலுப்பப்பூ, இலுப்பக்காய், இலுப்பை பிஞ்சு, இலுப்பை இலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்று நாம் வந்து இந்த இலுப்பை புண்ணாக்கு, இந்த இலுப்பை புண்ணாக்கு தூள் பண்ணிக்கிட்டோம். இந்த தூள் பண்ணினதை வந்து நாம் வந்து அடுப்பில் வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சுட்டுக்கலாம், நெருப்பில் போட்டு சுட்டுக்கலாம். அதாவது இலுப்பை புண்ணாக்கை சுட்டும் எடுத்துக்கலாம், வறுத்தும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆலை இல்லாத ஊருக்கு சர்க்கரை, இலுப்பப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பப்பூ சர்க்கரைம்பாங்க. ஆனால் அந்த சர்க்கரையை வந்து அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து நல்ல உணவாக
மருந்தாக பயன்படுத்தியிருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற முறையில் நமக்கு இலுப்பப்பூ வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த இலுப்பப்பூ வந்து சாதாரணமாக வந்து அந்த புண்ணாக்கு இருக்குது பாருங்கள், இந்த புண்ணாக்கு சர்ம சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து சிறப்பு. இரவு கால நேரங்களில் வந்து அதை ஊற வச்சிடணும். இரவு நல்லா ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க அந்த புண்ணாக்கு நல்லா ஊறிடும். அந்த புண்ணாக்கை சீயக்காய் மாதிரி நம்ம தேய்ச்சி குளித்தோம்னாவே சர்மங்கள் வந்து சர்மரோகிணிக்கு நல்ல சிறந்த மருந்து. இப்போது அங்கங்கே இருக்கக்கூடிய அக்கிள் புண்ணு, தொடை புண்ணு, கழுத்து புண்ணு, முகத்திலெல்லாம் வறண்டு போய் செதில் புண்ணுகள் ஏற்படுது பாருங்கள். சோப்பு ஷாம்பு பயன்படுத்தாமல் இந்த இலுப்பை புண்ணாக்கை வந்து இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் தேய்ச்சி குளித்தோம்னாவே நம்முடைய உடம்பு பளபளக்கும். அந்த தோலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிஞ்சிடும், புண்ணு சீக்கிரமாக குணமாகும். இதை எண்ணெயாக பயன்படுத்துவதும் உண்டு. வாத நோய்க்கு, வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பக்கவாதம், அதாவது சின்ன குழந்தைகளை வந்து ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஜுரம் ஏற்படும். இந்த பக்கவாதம்னு சொல்கிறோம். இந்த பக்கவாதத்துக்கு பார்த்திங்கன்னா இளம்பிள்ளவாதம். அந்த இளம்பிள்ளவாதத்துக்கு கை கால் சூம்பிடும், இடுப்பு பகுதிகள் வந்து வளர்ச்சி எடுக்காது, காலெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் தவற முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இலுப்பெண்ணெயை வந்து பயன்படுத்துவோம். அதுபோல் வயசானவங்களுக்கும் சரி, இல்லை பருவ காலங்கள்லேயும் சரி, வயது முதிர்ந்தவர்கள் கூட நடக்க முடியலை, பக்கவாதம் வந்துருச்சு, இப்போது ஒரு பக்கம் வந்து மூக்கு அப்படியே வாய் இழுத்துக்கிச்சு, கை வந்து உங்களுக்கு செயல்படலை, கை சோர்வாக இருக்குது, கால் சோர்வாக இருக்குது, மூட்டு வலி இருக்குது, தசை வலின்னு சொன்னோம்னாவே இலுப்பை எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாக புண்ணுகளுக்கு, புரை ஓடக்கூடிய புண்ணுகளுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க இலுப்பை புண்ணாக்கு. இப்போ இலுப்பை புண்ணாக்கு வந்து நம்ம நெய்யில், அதாவது உங்களுக்கு வறுத்துட்டோம், வறுத்து வந்து அதை தூள் பண்ணிட்டோம். அந்த தூள் பண்ணல வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெயை விட்டு நம்ம வந்து நல்லா கலக்கிட்டோம். இந்த கலக்கினதை வந்து உங்களுக்கு மேலே புண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், புரை ஓடக்கூடிய புண்ணு, சீல் வடியக்கூடிய புண்ணு, அரிப்பு கூடிய புண்ணு, செதில் புண்ணுகளில் வந்து வெளிப்பூச்சா பூசிட்டு, அதான் இரவு நேரங்களோட பூசிக்கலாம், காலையில் குளிச்சிடலாம், இல்லை காலையில் தேய்ச்சிட்டு சாயந்தரம் குளிக்கலாம். அப்போது அக்கியிலிருந்து சர்மப்படைகளை வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இலுப்பை புண்ணாக்குக்கு உண்டு. இந்த இலுப்பை புண்ணாக்குன்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த இலுப்பை எண்ணெயை வந்து பயன்படுத்துவது உண்டு. அந்த இலுப்பை எண்ணெய் வாத சம்பந்தப்பட்ட நோய், பக்கவாதம், முடக்குவாதம், சுண்டுவாதம் போன்ற நோய்களை குணப்படுத்துது. இலுப்பையோட மருத்துவ குணங்கள், மருந்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாளும் ஒரு மூலிகையில் மற்றும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.